வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வியாழக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சுருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஸோ மார்க்கெட்டோட நிலைமை வந்து ஓப்பனிங்கில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வச்சு நமக்கு பார்க்க போகிறோம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் நம்மளோட ஆயில் பிரைஸ், க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும், அதாவது இந்தியா விக்ஸ் டேட்டா, அது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டும் நம்ம ஆயிலோட டேட்டாவும், க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து எப்படி நமக்கு பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த மூணையும் பார்த்தா இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் இது கூடவே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஐஸோட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் நேற்று நமக்கு வந்து மார்க்கெட் முடியும் போது எஃப்ஐஐஸோட பொசிஷன் என்ன, ஸோ அதனால எஃப்ஐஐஸ் வந்து இன்னையோட மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இன்னையோட மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் போகிறதுக்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னையோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா வெறும் கிறிஸ்பான பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே போகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறா 500 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அப்போ இந்த நிஃப்டி 500 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நம்ம ஏற்கனவே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் என்னென்னா சென்செக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட 3 மடங்கு அதிகம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ எக்ஸாக்டான நான் ப்ரைஸுக்கு போகலை. ஸோ 22,800, ஸோ 25,000 ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அதே இது நமக்கு வந்து சென்செக்ஸ் பார்த்தோம்னா 75, 3 மடங்கு அதிகமாக இருக்குது. 25, 50, 75 அப்படிங்கிறனால சென்செக்ஸில் வந்து 3 மடங்கு கேப் அப் இருக்கணும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு 500 பாயிண்ட் கேப் அப்னா சென்செக்ஸில் 1500 பாயிண்ட் கேப் அப் இருக்கணும். ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இது நம்மளோட கேப் அப் தியரியை நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கன்சிஸ்டண்ட்டாக. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மடங்கு நிஃப்டி 50 எந்த எந்த ப்ரைஸில் இருக்கோ அதிலிருந்து 2.5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகும். ஸோ நேத்தோட பேங்க் நிஃப்டியோட கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா நமக்கு நிஃப்டி 50 500 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. அப்போது 2.5 மடங்குன்னா 1000 பாயிண்ட் இல்லைன்னா 1100, 200 இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட டபுள் மடங்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டபுள் டைம் இங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு கேப் அப்போட தியரி வந்து ஃபில் ஆகிடுக்கு. அப்போ ஏன் இன்றைக்கி இந்த கேப் அப்போட தியரியை நம்ம பற்றி பேசுகிறோன்னா இன்றைக்கி மார்க்கெட்லேயும் கேப் அப் கேப் டவுன் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு கேப் அப் கேப் டவுனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டிலேருந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. என்னென்னா நமக்கு நேற்று 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 3:30க்கு ப்ரைஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது இந்த ரேஞ்சில் நம்மளோட ப்ரைஸை நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ அப்போது இங்கேருந்து ஒரு லைன் போடலாம், ஏற்கனவே இருக்கிற லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைனா இங்கேருந்து ஒரு புதுசாக ஒரு லைன் நமக்கு வரைஞ்சோம் அப்படின்னா 22,820 பக்கத்தில் இருக்குது இதோட ரேஞ்சு. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே ப்ரைஸ் ரேஞ்சிலே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி காலையில் 6:30க்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஷார்ப்பான ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. அப்போது இந்த ஷார்ப்பான ஒரு டவுன்ஃபால் என்ன சொல்லுதுன்னா குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் கேரக்டருக்கு போகிறத வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைய மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 350 பாயிண்ட் ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு 350லேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நிஃப்டி 50ல் 350 to 400 பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு கேப் டவுன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வருதுங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் இல்லைனா 350 பாயிண்ட்ஸ் நம்ம கேப் டவுன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸான 22,500 கிராஸ் ஆயிருது ஒன்று. ரெண்டாவது சப்போர்ட் 22,500 வந்து முக்கியமான சப்போர்ட் இருந்துச்சு, இதிலிருந்து கீழே கிராஸ் ஆயிருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று நடந்த இந்த கேப் அப்போ இன்னைக்கு இந்த கேப் டவுன் வர்றது இந்த 350 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ரெக்கவரி ஆயிடும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கேப் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப இந்த கேப் ஃபில்லிங் வந்து இன்னையோட மார்க்கெட்ல நடந்துரும். ஸோ கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும். அண்ட் இது வந்து யூசுவலா நமக்கு வந்து சீக்கிரமாவே எதிர்பார்க்கிறது தான். அண்ட் இப்போதைய இந்தியன் மார்க்கெட்ல இதுவும் உடனே நெக்ஸ்ட் டேயே நடக்குங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லலாம். அப்ப இந்த கேப் ஃபில்லிங் நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல கேப் டவுன் வந்ததுக்கு அப்புறம் கீழ போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அண்ட் நிஃப்டி 50ய பொறுத்தளவு இங்கிருந்து கீழ போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லலாம். கேப் ஃபில்லிங் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன நோக்கியோ, இல்லன்னா ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். என்னதான் இருந்தாலும், இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேப் டவுன் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம்ல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இல்லன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. இந்த 3 கேண்டிலும் இன்சைட் கேண்டில் மாரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்டேபிளா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில் இப்படி, செகண்ட் கேண்டில் கீழ, தேர்ட் கேண்டிலும் கீழ போச்சுன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ஃபாலிங் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்காவது டவுன் ஃபாலிங் இருக்கும்னு. அதே இது கேப் ஃபில்லிங் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில் இந்த மாரி ஒரு அப்வர்ட் ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு மாரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டே போச்சு அப்படின்னா, இந்த இதான் கேண்டிலோட இது. அப்போ கேண்டிலோட பாடி இந்த மாரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து மேல போகுது. அப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல கேப் டவுனுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்ப இந்த கேப் ஃபில்லிங் இன்னைக்கு வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தளவு கேப் ஃபில்லிங் நடக்கும்னு தெரிஞ்சுட்டோம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்பயும் 25 ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த 25 ரேஞ்சில இருந்து ஒரு சின்னதா ஒரு கேண்டில் கீழ வந்தா கூட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா மேல போகும். ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸையும் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10, 15 மினிட்ஸ்க்கு வாட்ச் பண்ணா போதும். இல்ல ஒரு ஹால்ஃப் அன் ஹவருக்கு ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் மட்டும் நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, இந்தியா விக்ஸ உங்களுக்கு இன்னையோட மார்க்கெட்டோட டைரக்ஷன் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். இது 2வது. 3வது நம்மளோட யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. நிஜமாவே நான் யுஎஸ் மார்க்கெட்டோட டேட்டா பார்க்காம தான் நான் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ் சொன்னேன். அப்ப யுஎஸ் மார்க்கெட்ட வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் நேத்தோட யுஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன்ல இருந்திருக்கு. S&P 500, நாஸ்டாக் அண்ட் காம்போசிட் இண்டெக்ஸ், டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 3மே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இன்கேஸ் நீங்க என்னைக்காவது 3 யுஎஸ் மார்க்கெட்டுக்குமே ஒரே மாரி தானே வேலை செய்யுது. ஏன் அத டெய்லியும் நம்ம பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, 3ம் வேற கேட்டகரி. ஸோ அத நீங்க படிக்கிறதுக்காக தான் இருக்கு. ஸோ அது 3ம் வேற கேட்டகரி. அதனால தான் நம்ம 3யும் பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாள் 1 மிஸ் பண்ணுவோம் பாருங்க. அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஒரு டிஃபரண்டான ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறனால 3 மார்க்கெட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். S&P 500, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் அதே மாரி டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். இது 3மே நம்ம வந்து ஸ்டடி பண்றதோ, இல்ல பார்க்குறதோ நல்லது. அப்ப யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தளவு, யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவான மார்க்கெட்டா தான் இருந்திருக்கு. அண்ட் இது கூடவே நம்ம க்ரூட் ஆயில பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பர் சைட்ல இருக்கு. இப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 9300, 9400 பிரைஸ் ரேஞ்சில இருக்கிறனால, இது வந்து ஒரு ரொம்ப அதிகமான பிரைஸ் ரேஞ்ச் க்ரூட் ஆயிலுக்கு. இது மட்டும் தான் நெகட்டிவா இருக்கு. ஸோ நேத்தோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறக்குறைய ஒரு ரூ. 10,000 பக்கம் வந்து தொட்டுருச்சு. நம்ம இந்தியன் மதிப்பில பார்க்கும்போது இது வந்து 1 பேரல் லிட்டர்ஸ்க்கான மதிப்பு. ஆனா அங்கிருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஆனாலும் ஒரு ரூ. 600 குறையுது 1 பேரல் லிட்டருக்கு அப்படிங்கிறது ஒரு 0.6% வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லலாம். அப்ப இது வந்து குளோபல் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டெபிலிட்டி ரீச் ஆறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் குடுக்கும். ஸோ இதனால மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் குரோத் ஆறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அப்ப நமக்கு யுஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்திருக்கு. அதே மாரி இப்ப க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா நேத்தோட நிலைமையில பார்க்கும்போது ஏறக்குறைய 9,800 இருந்தது. இப்போ 9,300 இருக்கு. ஸோ அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்னிஃபிகன்ட் ஆனது, ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். கடைசியா நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, எஃப்ஐஐ டேட்டால இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது எஃப்ஐஸ் வந்து நெட் பியரிஷா இருக்காங்க. அதே சமயம் ப்ரோஸ் வந்து பார்த்தாலும் நெட் வந்து புல்லிஷா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பக்கமும் டவுட்டா இருக்கும்போது, மார்க்கெட்ல எஃப்ஐஎஸ் டைரக்ஷன்ல தான் போகும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்ஐஐஸ் வந்து நெட் புல்லிஷா இருந்தாலும், அந்த பியரிஷா இருந்தாலும், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாலும், அந்த ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த கேப் டவுன் போகுது பாருங்க. இதிலேயே ஃபில்ஃபில் ஆயிடுது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்ஸ் வந்து இந்த எஃப்ஐஐஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி கொஞ்சம் கீழ வந்துட்டு, இந்த பாயிண்ட்ட கிராஸ் ஆகல அப்படின்னா, 22,300 கிராஸ் ஆகல அப்படின்னா,
மார்க்கெட் வந்து மேல தான் சஸ்டெயின் ஆகும். இன்கேஸ் இதுக்கு கீழ போயிடுச்சுனா தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னையோட எதிர்பார்ப்பு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா தான் போகும் கேப் டவுனுக்கு அப்புறம். அதே மாரி சென்செக்ஸ்ல பொறுத்தளவு, சென்செக்ஸ்ல மினிமம் ஒரு 1200 பாயிண்டாவது நமக்கு வந்து கேப் டவுன் வரும். அப்ப சென்செக்ஸும் இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்ட கிராஸ் ஆகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போகும். அண்ட் 3வதா பேங்க் நிஃப்டியும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சரியா இருக்கணுங்கிறது கிடையாது. இது என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் இருக்கிற டேட்டாஸையும் வச்சு நான் சொல்றது. அண்ட் கண்டிப்பாக இது எப்பயுமே சரியாகணும்னு கிடையாது. அண்ட் நிஃப்டிய பொறுத்தளவும் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 800 பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் வரலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மார்க்கெட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஒரு கேப் டவுன் வந்து ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனுக்கு புஷ் ஆகுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.